கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய சத்தியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையில நிச்சயம் ஜெயம் உண்டு என்பதுதான் உண்மையாகும். இந்த வார்த்தையில சொல்றதை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, 2 பேர் உடைய மனம் ஒன்றுபட்டிருந்தால், ஒரு மனமாய் இருந்தால்தான் அவங்க ஒன்றாய் நடந்து போக முடியும். ஆங்கிலத்துல அந்த ஒரு மனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு அன்டிவைடட் ஹார்ட் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு அந்த ஒரு மனம் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதா? அப்போ தேவன் என்ன மனதில் நினைக்கிறார்? அவருக்கு நம்மை குறித்ததான நினைவுகள் என்ன? நம்ம இன்றைக்கு அவரை குறித்து எப்படி நினைக்கிறோம்? இல்லை, இன்றைக்கு அவரை கொஞ்சம் விசுவாசிக்கிறோம், பல காரியங்கள் உலகத்தின் காரியங்களை நம்ம நம்புறோமா? எப்படி இருக்கிறோம்? அப்போ நம்முடைய மனமும் தேவனுடைய மனமும் ஒன்றாய் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம ஒருமித்து நடந்து போய் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த லக்கை நம்ம அடைய முடியும் அப்படிங்கறத இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள் சொல்லுகிறபடி, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இந்த வார்த்தை மறுபடியும் தெளிவாய் சொல்லுகிறது என்னன்னா, சுய புத்தியின் மேல் சாயாமல். ஒருவேளை இந்த உலகம் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய காரியங்களை சொல்லலாம், ஆனா அவற்றின் மேல நம்ம சாயக்கூடாதான். நம்ம முழு இருதயத்தோடும் அவரில் நம்பிக்கையாயிருந்து நம்ம வழிகளிலெல்லாம் அவரை நினைத்திருக்கும் போது அவர் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துகிறாராம். இதற்கு ஒரு உதாரணமாக வேதத்திலிருந்து நம்ம தாவீது கோலியாத் காரியத்தை நம்ம பார்க்கலாம். இங்கே தாவீது அங்க கோலியாத் அப்படிங்கிற ஒரு பெரிய அரக்கன், அவனுடைய உயரமே 6 முழம் 1 ஜான் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அவன் தலையில வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பானா. அந்த கவசத்தின் எடையே 5000 சேக்கல் வெண்கலமா. அப்படி அவன் ஒவ்வொரு நாளும் 40 நாள் அங்கே இஸ்ரவேலர்களை வந்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அந்த பயமுறுத்துதல நிமித்தம் சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அப்போ இதுதான் என்னன்னா, சுய புத்தியில சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. அப்போ தாவீது எப்படி சார்ந்து கொண்டிருந்தான்? அப்போ அங்க தாவீது கேட்கிறான், தாவீது தன் அண்டையில நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அப்போ இங்க தாவீதினுடைய இருதயம் முழு இருதயத்தோடும் அவன் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்ததை பார்க்கிறோம். உடன்படிக்கை என்னோடு தேவன் செய்திருக்கிறார், ஆதலால் நான் இந்த கோலியாத்தை ஜெயிப்பது லேசான காரியம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், அந்த தேவனோடு ஒருமிக்கப்பட்ட ஒரு எண்ணம் அங்கே தாவீதுக்கு இருந்ததை நான் பார்க்கிறேன், நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அங்க சவுல் கிட்ட வந்தப்போ அவன் சவுல் கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன். நான் ஒரு முறை சிங்கத்தையோ கரடியையோ நான் என்னுடைய ஆடுகள்ல பிடித்து கொண்டு போனப்போ அந்த சிங்கத்தையோ கரடியோ கொன்று போட்டேன். இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு காரியம் சொல்றான். தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்போ எந்த அளவுக்கு உறுதியாய் தேவனுடைய மனதை தாவீது தெரிந்து வைத்திருக்கிறத பார்க்கிறோம். நிச்சயம் என் தேவன் தப்புவிக்கிற தேவன், என்னை காப்பாற்றுகிற தேவன், என்னை விடுவிக்கிற தேவன், எனக்கு ஜெயத்தை தருகிற தேவன், என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற தேவன், நிச்சயம் அந்த விருத்த சேதனம் இல்லாதவன், விருத்த சேதனம் உள்ள என்னை மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒருவேளை இங்க தாவீதுக்கு கூட எதிரான காரியங்கள் நிறைய காதுகள்ல விழுந்து கொண்டேதான் இருக்குது. ஜனங்கள் சுற்றி பயந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவன் அண்ணமார் கூட அவனுக்கு எதிராய் பேசி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா அவன் சுய புத்தியிலே சாயவே இல்லை.
கர்த்தர் பேரில் முழு நம்பிக்கையாயிருந்து அன்றைக்கு அந்த கோலியாத்தை ஜெயித்ததை நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு எதிராக என்ன சத்தங்கள் உங்களுக்கு தொனித்து கொண்டிருக்கிறது? இல்ல உன் வியாதி இவ்வளவுதான், உன் பலவீனம் இவ்வளவுதான், நீ இனிமே எழும்ப முடியாது, இல்ல உங்க பொருளாதார சூழ்நிலை இவ்வளவுதான், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி உங்க சுய புத்தியில வருகிற அந்த சத்தங்கள் உங்க காதுகள்ல விழுகிறதா, இல்லை தேவனுடைய வார்த்தைகள் காதுகள்ல விழுகிறதா? இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பார்த்து முழு இருதயத்தோடும் அவரில் நம்பிக்கையாயிருந்து அவரை நினைத்து கொள்ளும் போது அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தாவீது ஜெபித்தபடி இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, உமது வழியை எங்களுக்கு போதியும், உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் நடப்போம், நாங்கள் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். கிவ் அஸ் அன் அன்டிவைடட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு மன இருதயம் உங்களுக்கோ எங்களுக்கோ ஆண்டவரே அப்பா, ஒரு மனதின் அந்த இருதயத்தை தரும்போதுதான், நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போதுதான் நாங்கள் எல்லா காரியத்திலையும் ஜெயமெடுக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டோம் அப்பா. கர்த்தர் அப்படியே இன்றைக்கு ஒரு மனதின் ஆவி எங்களுக்கு தந்து உம்மோடு கூட இசைந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.